இந்த கதைக்கு போகலாமா நண்பர்களே? இந்த கதையோட ஆரம்பத்தில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவோட பிரதரும் எல்லாருமே வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. இப்போது அந்த ஆபத்தான அந்த இடத்த விட்டு வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்குற மாதிரி மக்கள் வாழ்கிற அந்த இடமா இருக்குது. அங்கே நிறைய கெசினோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் எழுபர் மட்டும் சோகமாக்குறாரு. ஏன்னா அவருக்கு எதிர்பார்த்த பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி போட்டு ஹீரோன்ட்டு இந்த கோல்டு கைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கி போட்டு விளையாண்டுருக்கிறாரு. அது சமயத்தில் வந்து ஒரு லெட்டர் வந்து வருது. அந்த லெட்டர் யாருக்கிட்ட வந்துருக்குன்னு பார்த்தா ஹீரோவோட டிஸ்பிளே கிட்ட தான் வந்திருக்கு. ஹீரோவோட டிஸ்பிளே வந்துட்டு, இந்த மாதிரி மாஸ்டர், உங்களோட டிஸ்பிளேக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை, நான் வந்து உங்களை பார்த்தே ஆகணும், கொஞ்சம் வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர் போட்டிருக்கான். இவனுக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோவை வந்துட்டு சரி போய் பார்க்குறோம், நான் இங்கேருந்து கிளம்புற பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்தாங்க சொல்லிவிட்டு இப்போ ஹீரோவோட பிரதரை பார்க்குறக்கு அவசரமாக வந்து ஹீரோ வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பார். அதாவது ஹீரோவோட டிஸ்பிளே பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து அவன் இருக்கிறேன்னு சொன்னான். நாய்க்கு நேரம் ஹனிமூனு ஒய்ஃபோட ஜாலியாக இருப்பான்னு சொன்னால் எங்கிட்ட வந்து ஏதோ விஷயம் பேசணும்னு சொல்லி வந்திருக்கா அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம் இப்போது ஹீரோ டிஸ்பிளே வந்து பேசி இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் என்னடா அவன் நிலம ரொம்ப கவலைக்கிடமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல முறை வந்து என்னை மேட்ரு பண்ண சொல்லி என்னோடய ஒய்ஃப் வந்து கேட்டுட்ருக்கா, என்னால் வந்து இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு இது பல தடவை ஒரு நாளைக்கு மேட்ரு பண்ண சொல்கிறாளா, ஒருவேளை இந்த மேரேஜுங்கிறது ஒரு உண்மையாகவே ரொம்ப ஸ்கேரியான விஷயமா, பரவாயில்ல ஒரு நாளைக்கு பல தடவை பண்ணால் என்னடா ஆகுறது உடம்பு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்க. சரி விடுங்க மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் வந்து புரியாது, நீங்களே வந்து ஒரு தனி கட்டை, உங்களுக்கெல்லாம் இது புரியாது போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து புடனையோடு ஒரு தட்டிட்டு வாயை மூடிட்டு சொல்கிற அட்வைஸ் மட்டும் கேட்க சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஒரு விஷயமெல்லாம் வந்து இருக்குது, இப்போ எடுத்து கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இல்லற வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புக் எடுத்து வந்து ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கவலைப்படாத, நான் வந்து நம்ம ஜிம்முக்கு போகல, போனோடனே உனக்கு ஒரு டானிக்கு வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு வந்து திரும்ப எனர்ஜி வந்து ரீகெயின் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அது காமசூத்திர புக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம், என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து என் கண்ணில் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த பொம்பளை கல்டிவேட்டர் வந்து வருவா. இவன் வந்து ஹீரோ டிஸ்பிளேக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டுட்ருப்பா, எவ்வளவோ முயற்சி நீ பார்ப்பா, ஆனால் மசிகிற மாதிரி தெரியல. இந்த தடவை வந்து அவள் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல விதமாக நடந்தால் அவங்களோட மனசில் இடம் முடிச்சு ஹீரோ டிஸ்பிளே வந்து தூக்கிட்டு போய் அவங்க கூட மேட்ரு பண்ணி அவளோட பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணுறது இவளோட ஸ்கெட்சு இப்போ உள்ளே வந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்துட்டு அங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, சீட்டே இல்லை. எல்லாருமே வந்து போட்டு இருந்தாங்க, என் சீட்டில் உட்காருங்க மேடம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோவோட டேட்டா போய் இந்த மாதிரி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, இங்கே உட்காரதுக்கு சுத்தமாக இடமே கிடையாது, நான் இங்கே உட்காரலாமா மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை வேண்டாம், இது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு ரொம்ப நன்றி, என்ன சொன்னப்போ புரியலையா, இது வந்து இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி மாஸ்டர் டிஸ்பிளே வந்து அந்த மாதிரி காமசூத்திராவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை வச்சுட்டு இதெல்லாம் பேச முடியுமா, டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்புறமேல நம்ம பேசிக்கலாம், சரி உட்காருங்க ரொம்ப தூரம் வந்துக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து உட்கார வச்சாடுறாரு. இப்போ அவளுமே வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அப்போ அவங்க ரெண்டு குசுன்னு பேசிகிட்டு இருக்க, அவளை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அழகில் வந்து மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பித்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என் பேர் லீ, இது என்னோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்து சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து வந்து கிளம்ப போகிற சமயத்தில் எனக்கு வந்து ஒரு மாதிரி இவங்களை பார்த்தோன்னே வந்து வகுறு வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் வந்து அந்த லவ்வுக்கு ஏற்படும்ல அந்த இலவு, அதான் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோன்ட்டு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அங்கே போய் சுடு தண்ணி இருக்கும், அதை நல்லா பிடிச்சி கூடி சரியாக போய்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ போயிட்டுருக்கா. எவ்வளோப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்துருச்சு சொல்லிட்டு அவள் வெளியில் வந்து கோவத்துக்கு காமிச்சிட்ருப்பா. ஒரு செக்டோட லீடர்னால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையா, போய் இந்த பிளட் லைன் அவேக்கன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன இலவு பண்ணி தொலைணுமோ அப்படின்னு சொல்லி போய் அவள் கடுப்பாயிட்டுருக்கா. இந்த தடவை நான் டேரெக்டாக போய் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இன்னொரு டிஸ்பிளே வந்து நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக பேசிக்கலான்ட்டு இருக்கேன். என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து ஒளிஞ்செல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட பேசுகிறப்பே தெரிஞ்சிச்சு அவன் மோட்டர்னு சொல்லி போட்டு இப்போ அடுத்த நாள் வந்து விடிஞ்சொன்னியும் டேரெக்டாக அவள் வந்து ஹீரோவோட டிஸ்பிளே கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஹீரோன்ட்டு நீயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் கசமுசானாலாம் பேச வரல, எனக்கு வந்து உன்னோட டிஸ்பிளே வந்து தேவை, அவனை இங்கே கொடுத்து விடு, நான் வந்து 2 மாதத்தில் வந்து அவனை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு ஏன்டா ஏதாவது பக்கத்து வீட்டில் ஃபுட்டுக்கேனா தின்னுட்டியாடா நாயே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து கவலைப்படாத, உன்னோட டிஸ்பிளேலாம் வந்து நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்
அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு செக்டோட கல்டிவேட்டர்னு வச்சுக்கேன். என்னோடய பவருக்கு வந்து நான் உங்களை மாதிரி மோட்டரில் வந்து டிவைஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? ஒரு லாபமுமே கிடையாது. நீ வந்து இந்த மாதிரி உன்னோட டிஸ்பிளே வந்து எங்கிட்ட அனுப்பி வை, அவனை 2 மாதம் வச்சுட்டு நான் அவனுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்றேன்னு சொல்லி போட்டால் எதுக்கு கேட்குறேன்னு சொல்லி ஹீரோவுக்குமே வந்து புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட் டெக்னிக் வந்து அவனோட டிஸ்பிளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருப்பார். அந்த ஸ்வாட் டெக்னிக் வந்து ஒரு மோட்டல் டெக்னிக், ஆனால் அது உண்மையிலேயே வந்து ஒரு கடவுளையே கொல்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் ஹீரோ வந்து கற்றுக் கொடுத்துருக்குது. அது ஹீரோக்கே தெரியாது. சரி, நான் மோட்டல் டெக்னிக் வந்து கற்றுக் கொடுக்குறேன், இது வந்து அவனுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமே கிடையாது, நீ போய் இந்த மாதிரி கல்டிவேட்டர் கூட வந்து கற்றுக்கோ, வந்து ஏதோ டெக்னிக் சொல்லி தரலாமா, நீ போய் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு வா, கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீ வந்து உன்னோட மாஸ்டருக்கு வந்து இன்னும் நல்லா சேவை புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நான் மாஸ்டர் சொல்கிறத கண்டிப்பாக கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பார் நான் வந்து உன் கூட வர்றேன், ஆனால் 2 மாதத்துலேருந்து என் மாஸ்டர் கூட வந்து நீ திருப்பி அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து 2 மாதத்துலேருந்து உனக்கு திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லதுக்கப்புறம், இந்த கர்மம் மட்டும் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா இதை நான் ஏற்கனவே பண்ணியிருப்பேன். போயும் உங்கள்கிட்ட நெஞ்ச நக்கற காலை நக்கறன்னு சொல்லி போட்டு நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிளம்ப ஆரம்பித்தோடனையும் இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு எதுலேருந்து மேட்ரு ஆரம்பிக்கிறது, இவங்ககிட்ட முதல்ல நல்லா பேசி ஒரு நல்ல இதாக பண்ணி இவனை வச்சு மேட்ரு பண்ணிவிட்டு என்னோடய பிளட் லைன் அவேக்கன் பண்ணிவிட்டு இவனை திரும்ப கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஐடியா போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே ஒரு குளிக்கிற இடம் இருக்குது, அங்கே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒய்ஃப், நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன், கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பாக வருவேன், திரும்ப வரும்போது நான் உன்னை நிறையா நேரம் வச்சு செய்யலாம், அந்தளவுக்கு வந்து நான் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் திரும்ப வருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அவனோட ஒய்ஃப்க்கு வந்து முத்தாக கொடுத்துட்ருக்க. ஏன்டா இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவன் பொண்டாட்டியிட்ட வந்து அன்பு மலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் இருக்கிறேன்ல நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பற்றி அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் போய் அவன் ஒய்ஃப் பற்றியே கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. இவளுக்கு காண்டாகுது. இவன் கூட்டிகிட்டு வந்து விஷயத்துட்டு போட்டு அவன் வேறு ஏதோ அவன் இந்த டியூயல் கல்டிவேஷன் பண்ணோன்னா இவளுக்கு வந்து மனசார வந்து இவளை ஏற்றுக்கணும், ஆனால் இவன் வந்து ஒய்ஃப்ன்ட்டே பேசிக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு வந்து இந்த விஷயமெல்லாம் கடுப்பாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சீனங்கட்டை ஹீரோவோட பிரதரோட எஸ்கார்ட்டோட நிலம் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்ததில் ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு பொம்பளை வந்து இருந்துட்டு இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே அவள் எங்கே போயிருக்கான் மரியாதையாக சொல்லி போட்டு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஹீரோவோட பிரதரை வந்து மிரட்டிகிட்டு இருக்க. இந்த நிலம் வந்து இப்படி நான் மாறுன்னு சொல்லி சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக் என்னென்னா நம்ம எலும்பரும் அந்த பிரதரோட எஸ்கார்ட்டுமே வந்து இந்த மாதிரி ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தேவைப்படும்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து கோல்டு கைன்ஸ் அப்புறம் உமன்ஸ் அப்புறம் கெசினோவில் வந்து உமன் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கூட்டம் கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கிறேன். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி போர்டில் எழுதி வச்சுருப்பா, இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த பொக்கையை வந்து தூக்கி போடுவேன், இது யார் பிடிக்கிறீங்களோ அவங்க வந்து ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து அந்த பூவை வந்து தூக்கி போட்டிருக்க. இவளுக்கு வந்து அவன் யாருன்னு நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பா. அப்போ வந்து இந்த இடத்த வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மார்ஷியல் ஃபேட்டுன்னு சொல்லப்போகிற ஒரு பவர்ஃபுல்லான இல்லம் கொண்ட ஒருத்தவன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவகிட்ட வந்து ஹஸ்பண்ட் கர்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவன் ஹஸ்பண்டை வந்து யார் ஏற்றுக்கிட்டாலுமே வந்து அவங்க பல நாட்கள் வந்து உயிரோடையே இருக்க முடியாது. ஒரு நாள் வந்து அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரசர் வந்து இவன் மேலே இருக்கிற மோகத்தில் நான் வந்து உன்னை டூயல் கல்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவள் கையை பிடிச்சிலேயே வந்து ஒரு ஹெவன்லேருந்து ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் வந்து அவனை வேக்யூம் மாதிரி உள்ளே இழுத்து சக் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து இருந்த இடம் தனியாக வந்து அழிஞ்சு போயிட்டான். அதுலேருந்து தான் வந்து இவன் ரொம்ப ஃபேமஸ் ஆனான். இவன் என்ன தான் வந்து பிறக்கிற போதே அழகாக இருந்து நல்லா ஒரு உலகளகியே இருந்தாலுமே வந்து இவகிட்ட ஹஸ்பண்ட் கேர்ஸ் இருக்குது, இவளை கல்யாணம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. இவகிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர், இது டிசாஸ்டரத்தை கொண்டு வரும்னு சொல்லி போட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிற சமயத்தில் வந்து இவன் தூக்கி போடுற பொக்கே வந்து நம்ம எலும்பர் வந்து பிடிச்சிருவார். இப்போ பார்த்தியா நான் இந்த பொக்கே பிடிச்சிட்டேன், நீ தான் வந்து எனக்கு பொண்டாட்டி நான் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. இந்த எஸ்கர்ட்டை வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். அவளுமே வந்து இந்த மாதிரி யாருன்னு சொல்லி போட்டு தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக இந்த எஸ்கர்ட் வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்க. எங்கடா நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு என் ஒய்ஃபை பார்க்கணும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் மாஸ்டர் வந்து லேட்டாக போச்சுன்னா உங்களை செருப்புலேயே அடிப்பார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையா, சொன்னால் கேளுங்க சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து எலும்பர் வந்து எப்படியோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ எலும்பர் எல்லாமே வந்து அங்கேருந்து போகிற சமயத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாய் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனோடையுமே எலும்பு இருந்துட்டு மரத்தை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி எனக்கும் வந்து ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒய்ஃபை வச்சு போட்டு நீ என்றா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
நீங்கள் வந்து எது எடுத்தாலுமே வந்து என்கிட்டருந்து திரும்ப பறிச்சுக்கிறீங்க. கோல்டு காயினாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற எந்த விதமான நல்ல விஷயங்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தட்டி பறிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது நான் தட்டி பறிச்சுக்கிறேன்னா? டேய் எலும்பு பாயில, உனக்கு என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதாடா? சரி, அவள் ஒய்ஃபு, நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? அவளுக்கு வந்து குழந்தை வேணும்னு கேட்டால் நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரனே தேடிட்டு போவ? உனக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கப்படுற ஒரு ஹாப்பினஸ் வந்து உன்னால் கொடுக்க முடியாது. உங்கள் 2 பேர்த்தையும் லவ்வே மேக் பண்ண முடியாது. எப்படிடா வந்து நீ இந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வச்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புரிஞ்சு வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எலும்புரிமை வந்து ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் அவரோட மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை போய் இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நார்மலான ஒரு பர்சன் கிடையாது, அவர் கூட இருக்கிறதும் வந்து நார்மலான பர்சன் கிடையாது, அவங்கள தேடி போனேன்னா உனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். அதுவும் இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்த விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு இம்மார்ட்டல் கடவுளாகவே இருந்தாலும் சரி, ஒரு தடவை வந்து அவன் என்னோடய பொக்கையை வந்து கேட்ச் பண்ணிட்டான்னா அவன் தான் என்னோடய ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி பொக்கையை போட்டுமே வந்து அவன் உயிரோடு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அசாத்தியமான விஷயம். இவ்வளோ ஏன் என்னை வந்து இந்த மாதிரி தொட்டோனையுமே வந்து அவங்க அந்த செகண்ட்லேயே வந்து செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்குமே வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிட்டுருப்பா. அதாவது ஹஸ்பண்டை தேடி வந்து அங்கேருந்து போயிட்டுருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கோம். எலும்புருக்கு வந்து மறுபடி டென்ஷன் ஆகுது. எனக்கு என்ன தான் நினச்சாலுமே வந்து எனக்கு கடுப்பு தான் ஆகுது. நீங்கள் பண்ணுறதெல்லாமே வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்கள் வந்து இப்படியே தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வந்து இது பிடிக்கல. வீட்டை எடுத்து ஓடி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எலும்புரு வந்து ஹீரோவோட பிடியிலேருந்து வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஓடி போயிடுவார். ஓடி போயிட்டு இருக்கும்போது இந்த நாயெல்லாம் பட்டு தான் திருந்தும்னு நினச்சேன். அது பட்டாலுமே திருந்தாத ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இருந்துட்டு இந்த மாதிரி என்னை விட்டு தூரமாக போனேன்னா சிஸ்டம் தான் வந்து எலும்பர் வந்து ஹீரோ கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டியுமே இருக்கும், எலும்பர் வந்து ஹீரோ விட்டு போனார்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விபரீதம் வந்து நடக்க போகுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது டீமன் டாக் வந்து புரிஞ்சுக்குது. ஆனால் ஏதாவது என்னென்னு வந்து அதுக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மட்டும் அதுக்கு தெரிஞ்சது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அந்த எலும்பு நாயை போய் கூட்டிகிட்டு வா டீமன் டாக், அதாவது டீமன் டாக் ஹீரோ வந்து இந்த மாதிரி நாய்க்குட்டி போய் எலும்பரை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது டாகுமே வந்து இந்த மாதிரி போகுது. அது வந்து இந்த மாதிரி மாஸ்டர் வந்து எலும்பரை வந்து விட்டு கொடுக்கல. ஆனால் ஏதோ ஒரு விபரீதம் வந்து நடக்கும்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி இந்த டீமன் டாக் போய் எலும்பரை வந்து பார்த்துட்டு இருக்கு. எலும்பர் போய் குத்தாட்டம் போட்டு ஜாலியாக இருப்பார். ஏன்னா ஹீரோவோட பிடியிலேருந்து வந்து ஜாலியாக இருக்கிறாருல தனியாக ஃப்ரீடமாக. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிறார் எலும்பர். அப்படி எதுவுமே ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் வந்து வந்துடுவா. ஒய்ஃப் வந்தோடனே வந்துட்டு இங்கே பார்த்தியா யாருன்னு என்னோடய ஒய்ஃப் கடைசியாக வந்து அவள் என்னை தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லி போட்டு எலும்பர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சில துர்சம்பவங்கள் வந்து அங்கே நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் கேர்ஸ் இருக்குல்ல, எலும்பரை வந்து இந்த மாதிரி மின்னல் வந்து தாக்கும். ஆனால் அதை வந்து எலும்பருக்கு வந்து ஒரு பெருசாக எதுவும் பண்ணினாலும் இந்த மாதிரி அன்லக்கி மூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாறை வந்து எலும்பர் வந்து மேலே விழு வரும்போது எலும்பர் வந்து அதை உடச்சி வந்து போட்டுருவார். எலும்பருக்கு வந்து இது என்ன நடக்குதுன்னே வந்து எனக்கு புரியல. ஆனால் இது வந்து என்னோடய மூடை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது இப்போ அந்த கேர்ஸ்னால தான் வந்து எலும்பருக்கு வந்து விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த எலும்பருக்கு வந்து தெரியாது. இதனால தான் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கடைசியாக வந்து ஒய்ஃபை பார்த்துட்றாரு. ஒய்ஃப் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே வேற ஒரு ஃபிகரை வந்து நினச்சி வச்சுட்டு இருந்திருப்பா. ஆள் பார்க்குறதுக்கு இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு சொல்லி போட்டு எலும்பரை பார்த்துமே வந்து அவனால் வந்து ரெகனைஸ் பண்ண முடியல. கடைசியில் வந்து இந்த மாதிரி எலும்பா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நல்லது கிடையாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவன் ட்ரெஸ்ஸு போட்டால் வேணால் எலும்பர் வந்து கண்டுபிடிக்கல. எலும்பர் வந்து வேறு மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டு போகிறங்காட்டி அவளுக்கு வந்து சுத்தமாக அடையாளம் வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவள் இன்னுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து தேடிட்டு இருக்க. என்னை வந்து உன்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எலும்பர் அப்போ அந்த டீமன் டாக் அந்த சுயா எல்லாமே வந்து இந்த மாதிரி சுவாகமாக வந்து பேசிகிட்டு இருக்க. இந்த மாதிரி பிரதர் உங்களுக்கு வந்து சுத்தமாக பெண்களை பற்றி எந்த விதமான விஷயமே தெரில, அவங்களை எப்படி ஈர்க்கணுங்கிற ஒரு அடிப்படை தேவையே வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடிப்படை தேவை எனக்கு தெரியாமல் இருக்குதா? ஆமாடா எனக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறது, நீ வேணால் ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்தில் காப்பாற்றும் ஹீரோவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறான் முட்டா பயலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் விஷயத்துக்கு வரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவளை வந்து ஒரு ஆபத்தில் சிக்க வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீ ஹீரோ மாதிரி போய் பர்ஃபார்ம் பண்ணு, ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு சொந்தமாயிடுவா, அவ்வளோதான் மேட்ரு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எல்லாம் நல்லா தான் இருக்குது, வில்லனுக்கு எங்கடா போவேன், அதுக்கு தான் இருக்கிறான் டீமன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீமன் டாக் வந்து நைஸாக வந்து அதை கோர்த்து விட்டுருது. டீமன் டாக் போய் அதுக்கிட்ட வந்து பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் பிள்ளைய நான் வந்து உன்னை இப்போ உன்னை படித்து திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. இப்படிக்கு வந்து அந்த டீமன் டாக்கோட கல்டிவேஷனில் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதெல்லாம் நினச்சா வந்து அதெல்லாம் அடிக்க முடியாது. அவள் இந்த டீமன் டாக்கோடய வந்து இவள் கல்டிவேஷன் லெவலில் வந்து ஜாலியாக இருக்கும். அதாவது ஜாலியாக இருக்கிற மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும்.
அப்படி ஜாஸ்தியாகிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு புழு பூச்சி வந்து எங்கிட்டே வந்து சண்டை கட்டுறதுக்கு வந்து என்ன தைரியமாக வந்து இந்த மாதிரி கேட்டுட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது எனக்கும் தெரியுது, நான் வந்து உன் கண்ணுக்கு வந்து புழு பூச்சி தான் சொல்லி போட்டேன், என்ன பண்ணுறது, என் பிரதர் வந்து ஆசைப்பட்டா அதை வந்து நிறைவேற்றி வைக்கிறதா என்னோடய பிரதரான இன்னொரு கடமை அப்படின்னு சொல்லி போட்டு டீமண்டாக போய் இந்த மாதிரி அட்டாக் பண்ண போக அவள் வந்து சப்புன்னு ஒரு அப்போ போயிடுறா. டீமண்டாக வந்து சரியான அடி வாங்கிடுது. அடி வாங்கினோன்னு வந்துட்டு இந்த பூச்சியெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துன்னு தெரியல, ரொம்ப தைரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் எலும்புருமே வந்துட்டு என்ன ஒரே அடியில் என்னோடய தம்பி வந்து தோற்று போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் எப்படி இருந்தாலும் 2 ரிலம்ஸில் வந்து நம்ம டீமண்டாக கொஞ்சம் ஹையில் லெவலில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஐடியா கொடுத்தே சுஜா வந்து இப்போ மாற்றி பேசிகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த டீமண்டாக வந்து மறுபடியும் எழுந்திரிச்சு சண்டைக்கு வந்து வலிச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி எங்கே போகிற பிள்ளைய நான் வந்து உன்னை போட்டு தள்ளத்தான் போகிறேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் வந்து உன்னை சாப்பிடத்தான் போகிறேன்னு சொல்லி போட்டு அது மறுபடியும் வந்து அவளை போக விடாமல் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு என்னென்னா வந்து இந்த மாதிரி பிரதருக்காக வந்து இதை பண்ணணும், ஏன்னா அவர் ஆசைப்பட்டுட்டார், இன்னொரு பிரதராக வந்து இது என்னோடய கடமை தான் அப்படின்னு சொல்லி போட்டு அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவள் இந்த டீமண்டாக வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து சுத்தமாக மேட்சே கிடையாது. இப்போ அதே சமயத்தில் சீனங்கிட்ட ஹீரோ வந்து என்னென்னே தெரியல திடீர்னு பயங்கர கோவமாக வந்து அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் வந்து வெட்டி சரிச்சுக்கிட்டு இருப்பார். ஹீரோ வந்துட்டு என்னடா இது, நார்மலாக வந்து டேஸ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிருக நடமாட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. கடைசியாக வந்து பார்த்தா ஒரு ஃப்ளையிங் லைன், அதாவது லைனுக்கு வந்து ரெக்கை வச்சு பறக்கிற மாதிரி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுவார். திடீர்னு வந்து மேலேருந்து ஒரு அட்டாக் வந்து விழுகுது. எவன்டா அது அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ பார்த்தா ஒரு ஃபீமேல் கல்டிவேட்டர். அவன் வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் என் வீட்டுக்கு போகணும், ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து நான் இந்த வழியாக தான் போகணும், என் கூட வந்தவங்களாம் வந்து ஏற்கனவே வந்து போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மார்டல் இந்த இடத்துல வந்து எந்த விதமான அனிமல் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, ஃபஸ்ட்டு உன்ன மாதிரி கல்டிவேஷன் வச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து இது உயிருக்கே ஆபத்துடா முட்டா பயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்தளவுக்கு வந்து பெரிய மோசமான அனிமலை வந்து நான் பார்க்கல வச்சுருக்கும்போது, அப்போ அதை நீ ஜஸ்ட் ஒரு லக்கி மூமெண்ட்டை வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பேன், ஆனால் இங்கே இருக்கிறது வந்து உயிருக்கு ஆபத்து, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதாவது நீங்கள் ரொம்ப பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இதை நன்றி வந்து நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் ஹீரோ வாயில் வந்து மண்ணள்ளி போட்டுட்டு, அதாவது வேகமாக போல வந்து ஹீரோ வாயில் வந்து மண் போயிடும். போட்டோன்னே வந்து அவன் வந்து அங்கேருந்து போயிடும். போனதுக்கப்புறம் நான் வந்து போனால் போது நன்றி சொல்ல அப்படின்னு பார்த்தா நான் என்ற வாயில் வந்து மண்ணை போட்டுட்டு போகிறையா நீ போடி போ அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா, அவள் போலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஒரு இம்மோட்டல் கல்டிவேட்டர், நான் வந்து சாதாரண மோட்டலு, நான் வந்து அவள் கண்ணுக்கு எறும்பு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து அங்கே ஒரு இடியெல்லாம் வந்து நிகழுது. என்ன இங்கே இடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்பளை வந்து மேலேருந்து வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருப்பா. என்ன வீரா என்ன மயிறு மாதிரி பேசிட்டு போனால் இப்போ எதை இப்படி எது உழுது கிடக்கிறா, சரி இருக்கட்டும், நம்ம வந்து ஆண்கள் வந்து எப்போ பெண்கள் கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முதலுதவி வந்து பண்ணணும்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி நான் அவளை தொட்டு தூக்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து நல்லா உத்தம மாதிரி இருந்துச்சு போய் இப்போ அந்த பொம்பளை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து சேஃப்டி வந்து ஹீரோக்குமே இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல வந்து சில மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹீரோ வந்து அவர் ஹேண்ட்லேயே வந்து ஒரு பாய்சன் வந்து மேக் பண்ணுறாரு. அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன நீடில் மாதிரி, அது வந்து சுடுறதுக்கு வந்து ஒரு மூங்கில் குச்சி, இது மூணுத்தையும் வந்து சேர்த்து ஹீரோ வந்து ஒரு பர்ஃபெக்டான வெப்பன் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போது அதே சமயத்தில் எலும்பர் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருப்பார், ஏன்னா அவரோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ சிக்கலில் வந்து இருக்கிறங்காட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீமண்டாகோட உயிரும் வந்து இப்போ கவலைக்கிடமாக இருக்கேன். இப்போ அடுத்து இந்த இம்மோர்டல் ஃபீமேல் யார் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோக்குமே தெரியாமல் ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இதோடய வந்து இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.